ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் கம்ப்யூட்டர் மெமரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. பேசிக்காக மெமரி நம்ம எதுக்கு தேவை? ஒன்றும் இல்லை, டு ஸ்டோர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டேட்டா. ஓகே. ஒரு ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும், எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்புறம் அதுக்கு தேவையான டேட்டா, இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நமக்கு மெமரி தேவை. ஓகே. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பேசிக்ஸ் பார்த்துடலாம். ஓகே. பேசிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எப்படி டேட்டா ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. எந்த டேட்டாவாக இருந்தாலும் அது வந்து பைனரி டிஜிட்ஸில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகே. பைனரி டிஜிட்ஸ்னால் எது 0 and 1. ஓகே. 0 and 1. இந்த பைனரி டிஜிட்ஸ் தான் ஷார்ட்டாக வந்து பிட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ பிஐடிஎஸ். ஓகே. அதுதான் பிட்ஸ், பைனரி டிஜிட்ஸ். ஓகே. அதுக்கு ஓகே, நம்ம இப்படி தான் சொல்லுவோம் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் 01 சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அதை குரூப் பண்ணுறோம். ஓகே. ஸோ குரூப் ஆஃப் பிட்ஸை தான் நம்ம வந்து வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. குரூப் ஆஃப் பிட்ஸை தான் நம்ம வேர்டு சொல்லுவோம். இதெல்லாம் டேர்ம்ஸ் அப்படியே தான் புரிஞ்சுக்கணும். ஓகே. வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போது 4 பிட் வேர்டு இருக்குல்ல, 4 பிட் வேர்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் வந்து நிபிள். ரேர்லி யூஸ் பண்ணுவாங்க, பட் நிபிள். ஓகே. இதுதான் வந்து காமன்லி யூஸ்ட். ஓகே. இப்போது 8 பிட்ஸ் வேர்டு இருக்குல்ல, 8 பிட்ஸ் வேர்ட்ஸ் தான் நம்ம வந்து பைட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து தான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் நிறையா வரும். ஓகே. நம்ம அதுதான் பைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. இதுக்கப்புறம் இது வரைக்கும் இதுதான் வந்து ரொம்ப ஃபவுண்டேஷன். ஓகே. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரப்போகிறது கிலோ பைட்ஸ். ஓகே. நம்ம 1 கிலோ பைட்டை வந்து எப்படி சொல்லலாம்னா 1024 பைட்டுன்னு நம்ம சொல்லலாம். பைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட் கிலோ பைட்க்கு அப்புறம் என்ன வரும், மெகா பைட்ஸ் வரும். ஓகே. 1 MB நான் 1024 KB. ஓகே. அப்புறம் 1 GB நான் 1024 மெகா பைட்ஸ். ஓகே. நல்லா பாருங்கள், நாங்கள் பைட்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ கிலோ பைட்ஸ், மெகா பைட்ஸ், இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகே. இதை வந்து நார்மல் பேசிக்ஸ் இது தெரிஞ்சால் போதும். ஓகே. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் மெமரி பார்க்கலாம். மெமரியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. என்னென்ன டைப்ஸ்னால் 2 டைப்ஸ் தான். ஒன்று வந்து ப்ரைமரி. ஓகே. ஒன்று ப்ரைமரி, இன்னொன்று வந்து செகண்டரி. ஓகே. அதுக்கப்புறம் இதை வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு புது டைப் வந்து கேட்ச் மெமரி. ஓகே. இதை வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ஓகே. இது வந்து ஒரு இதில் வராது, கேட்டகரியாக வராது, ஜஸ்ட் ஒரு அசிஸ்டன்ஸ்க்காக, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கேட்ச் மெமரின்னு இருக்கும். ஓகே. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைமரி மெமரி பார்க்கலாம். இப்போது ப்ரைமரி மெமரினா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, சிபியூவால் டைரெக்டாக அக்சஸ் பண்ணக்கூடிய மெமரி அது. ஓகே. சிபியூ வந்து டைரெக்டாக வந்து அக்சஸ் பண்ணும். இந்த டைப் ஆஃப் மெமரி, ப்ரைமரி மெமரி டைரெக்டாக வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதனால் என்ன ஆகும், ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்கும், அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இங்கே என்னென்ன ஸ்டோர் ஆகிருக்கும், அதாவது எந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அந்த ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அதுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாத்தையும் இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டா டு பி எக்ஸிக்யூட்டட், எதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அந்த ப்ரோக்ராமும் டேட்டாவும் இதில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகே. ஃபர்ஸ்ட் இதில் தான் ஸ்டோர் ஆகும், அதுக்கப்புறம் தான் சிபியூ வந்து அக்சஸ் பண்ணும். ஓகே. இந்த ப்ரைமரி மெமரிலேயே 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன, ஒன்று வந்து ரேம், இன்னொன்று வந்து ரோம். ஓகே. இது வந்து ரேண்டம் அக்சஸ் மெமரி, இது வந்து ரீட் ஒன்லி மெமரி. ஓகே. இந்த ரேம் இருக்குல்ல, இந்த ரேம் தான் வந்து நான் சொன்னேன்ல, இந்த ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லிட்டு, இந்த ரேமில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே. இந்த ரேமில் தான் ஸ்டோர் ஆகும். ஆனால் இது வந்து வாலடைல். ஓகே. இது வந்து வாலடைல், ஏன்னா பவர் போயிடுச்சு அப்படின்னா இதில் உள்ள கண்டென்ட்ஸ் எல்லாமே போயிடும். ஓகே. கண்டென்ட்ஸ் எல்லாமே போயிடும். ஓகே.
ஆனால் இதுதான் வந்து மெயின் மெமரியும் கூட. இதுதான் வந்து நம்ம மெயின் மெமரின்னு சொல்லுவோம். ஏன்னா ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டாஸ் தான் ஸ்டோர் ஆகுதுல்ல. ஸோ அதனால தான் இது வந்து மெயின் மெமரின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரோம் என்னது? இந்த ரோம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே ஸ்மால் தான். ஸ்மால் பட் ஃபாஸ்ட் ஸ்டோரேஜ் இது. அக்சஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சின்ன ஸ்டோரேஜ் தான் இது. ஓகே. இதில் என்ன ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரேராக சேஞ்ச் ஆகும். ஓகே. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் சேஞ்ச் ரேர்லி. ரேராக சேஞ்ச் ஆகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இதில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. என்னது சொல்லலாம்? பயோஸ் ப்ரோக்ராம். ஓகே. அப்புறம் இந்த பயோஸ் ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராமை தேடும். அதுதான் வந்து பூட் லோடர். ஓகே. இது வந்து பயோஸ் ப்ரோக்ராம்ன்றது அந்த சிப்பில் வந்து அவங்க எழுதிடுவாங்க. இந்த பூட் லோடர்ன்றது ஓஎஸோடது. ஓகே. இந்த ஓஎஸோட பூட் லோடரை இது வந்து தேடும். ஸோ அப்போ இதுவும் ரோமில் இருக்கும், இதுவும் ரோமில் இருக்கும். இதுலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் ரோம் இருக்குது. ஓகே. பி ரோம் இருக்கும், அப்புறம் ப்ராம் இருக்கும், அப்புறம் டபுள் ப்ராம் இருக்கும். ஓகே. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா. ஓகே. இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் இது.